பிப்ரவரி 1, 2026 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்தான முக்கிய தகவல்களுடன் அவர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உள்ள சிறப்பு அம்சங்களுடன் உங்களை இந்த காணொளி சந்திக்கின்றது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்பதை கூறிக்கொண்டு காணொளிக்குள் செல்லலாம். பிப்ரவரி 1, 2026 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இது அவர் தாக்கல் செய்யும் 9வது பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் இதோ. வரி விதிப்பு, இன்கம் டேக்ஸ். வருமான வரி அடுக்குகளில் இன்கம் டேக்ஸ் செலபில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இருப்பினும் ஏப்ரல் 1, 2026 முதல் புதிய வருமான வரி சட்டம் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி. நாட்டின் மூலதன செலவினம் 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.4% ஜிடிபி ஆகும். 2026-2027 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 4.3% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு. விவசாயத்துறைக்கு 1.63 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தலா 5000 கோடி செலவில் நகர பொருளாதார மண்டலங்கள் சிட்டி எக்கனாமிக் ரீஜியன் உருவாக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. மாணவர்கள் கல்வி கடன் வட்டி சுமையை குறைக்க புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பை அதிகரிக்க கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை எஜுகேஷனல் டு எம்ப்ளாய்மெண்ட் டு என்டர்பிரைஸ் என்ற புதிய உயர்நிலை குழு அமைக்கப்படும். சுகாதாரம். புற்றுநோய் மருந்துகளில் விலை குறைக்கப்படும் வகையில் இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த 5 மண்டல மருத்துவ மையங்கள் ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸ் அமைக்கப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது. மலிவானவை மற்றும் விலை உயர்ந்தவை. விலை குறைபவை செல்போன் பாகங்கள், மின்சார வாகன பேட்டரிகள், சோலார் பேனல்கள், விமான பாகங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் விலைகள் குறைகின்றன. விலை உயர்பவை சிகரெட், புகையிலை பொருட்கள், சொகுசு கடிகாரங்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள் போன்றவை விலை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கூடுதல் விவரங்களை மத்திய பட்ஜெட்டில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரிவாக காணலாம். இதன் தொடர்ச்சியாக நிச்சயமாக 2026-2027 மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள மேலும் சில முக்கிய கூடுதல் தகவல்கள் இதோ நாம் காண்போம். போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு. அதிவேக ரயில் பாதையில் நாட்டில் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதில் சென்னை ஹைதராபாத் வழித்தடமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஜவுளி பூங்காக்கள். மகாத்மா காந்தி சுராஜ் திட்டம் என்ற பெயரில் நாட்டில் 4 மெகா ஜவுளி பூங்காக்கள், மெகா டெக்ஸ்டைல்ஸ் பார்க்ஸ் அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். தொழில் மற்றும் வர்த்தகம். MSME நிதி. சிறு மற்றும் குறு தொழில்களில் வளர்ச்சிக்காக 10,000 கோடி சிறப்பு நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டுத்துறை. காப்பீட்டுத்துறையில் அந்நிய நேரடி முதலீடு FDI வரம்பு 74%-இருந்து 100% உயர்த்தப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் அறிவியல். பயோபார்மா. உள்நாட்டிலேயே மருந்துகள் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பை ஊக்குவிக்கும் 10,000 கோடி செலவில் பயோபார்மா சக்தி என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஆயுர்வேதம். ஆயுர்வேத மருத்துவ முறையில் சர்வதேச தரத்தில் உயர்த்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல். கார்பன் குறைப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள். EV பேட்டரி தயாரிப்புக்கான உதிரிபாகங்கள் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதன் மூலம் மின்சார வாகனங்களில் விலை குறைவு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக இந்த பட்ஜெட்டில் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட் குறித்தான விரிவான அறிக்கைகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இதில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சலுகைகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை. மாணவர்கள் கல்வி நேரடியாக வேலைவாய்ப்போடு இணைக்க கல்வி முதல் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு என்ற உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திறன் மேம்பாடு, ஸ்கில்லிங். சுற்றுலா மற்றும் டிஜிட்டல் சேவை போன்ற வளரும் துறைகளில் இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். பள்ளிகளில் AI செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்டெம்ஸ் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் பாடங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. படைப்பாற்றல் ஆய்வகங்கள். கண்டென்ட் கிரியேட் லேப்ஸ். 15,000 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகளில் அனிமேஷன், கிராஃபிக்ஸ் மற்றும் கேமிங் AVGC தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுகின்றது. பெண்கள் விடுதி. உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்கள் விடுதி அமைக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். வெளிநாட்டு கல்வி சலுகை. வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு TSC வரி 2% குறைக்கப்பட்டுள்ளது. இது பண பரிமாற்ற சுமையை குறைக்கின்றது.
விவசாயிகளுக்கான சலுகை நிதி ஒதுக்கீடு விவசாயத்துறைக்கு 1.63 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடுபட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 7% அதிகம் என்று விமர்சிக்கப்படுகின்றது. பாரத் விஸ்தார் விவசாயிகளுக்கு பயிர் மேலாண்மை மற்றும் வானிலை குறித்தான ஆலோசனைகளை வழங்க AI தொழில்நுட்பத்துடன் கூடிய பல மொழி செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. உர மானியம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய 1.71 லட்சம் கோடி உர மானியம் அறிவிக்கப்பட உள்ளது. கார்பன் கிரெடிட் திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறைகளை கடைபிடிக்கும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க 20,000 கோடி மதிப்பிலான கார்பன் கிரெடிட் திட்டம் தொடங்கப்படுகின்றது. உயர் மதிப்பு பயிர்கள் தென்னை, முந்திரி, கொக்கோ மற்றும் சந்தன மரம் போன்ற உயர் மதிப்பு பயிர்களை பயிரிட விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் தொழில்நுட்ப உதவியும் வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். கால்நடை மற்றும் மீன் வளம் 500 நீர்த்தேக்கங்கள் மீன்வளத்திற்கு மேம்படுத்தப்படும். மேலும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு கடன் சார்ந்த மானியங்கள் வழங்கப்படும் என்று மிகப்பெரிய அளவிற்கு கல்வி மற்றும் விவசாயத்துறைக்கு இந்த பட்ஜெட் அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி கூறியிருக்கின்றது. 9வது பட்ஜெட் குறித்தான மிக முக்கிய பதிவாக இது இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுக்கு பிடித்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிறருக்கும் பரப்புங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.